கஷ்டப்படுற வீட்டுல வாய் பேச முடியாத அம்மா அவங்க பொண்ணு சின்ன வயசுல இருந்தே தனியா தான் வளர்த்துட்டு இருக்காங்க. காலேஜ் போனதும் அவங்க பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக கடைக்கு போறா. அப்பதான் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து முதல்ல மில்க் ஷேக்கே பாக்குறா. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்துட்டு என்கிட்ட மட்டும் இவ்வளவு அழகான ட்ரெஸ் இல்லையே அவ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. அப்போ அவ ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறா, உன் அம்மா என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவ ஃப்ரெண்டும் என் அம்மா சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறாங்கன்னு சொல்றா. அதை கேட்டதும் அந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல தானே உன் அம்மா வேலை பாக்குறாங்க, அப்ப நீ ஏன் பணக்காரி மாறி இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு என் அம்மா கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நானும் கஷ்டப்படணுமா என்னன்னு சொல்லிரா. அது கேட்டதும் இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவ அம்மா கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டச் போன் வச்சிருக்காங்க, எனக்கும் டச் போன் வேணும்னு கேக்குறா. வாய் பேச முடியாத அம்மாவும் செய்கையிலேயே நான் உனக்கு அப்ப டச் போன் வாங்கி தரேன்னு சொல்லிறாங்க. அவங்க பொண்ணுக்கு டச் போன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வயல்ல வேலை பார்த்து வீட்டு வேலை பார்த்து கிடைக்கிற நேரத்துல ட்ரெஸ்ஸையும் தச்சு கொடுத்து காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா போக போக காலேஜ் படிக்கிற அவங்க பொண்ணு அவங்க கிட்ட எரிஞ்சு விழுறத பார்த்துட்டு அந்த அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அளவுக்கு அதிகமா அந்த அம்மா வேலை பார்த்து லோ பிபி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணா டாக்டர் ரெஸ்டே எடுக்காம இவங்க வேலை பார்த்ததுனாலதான் அந்த அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்கன்னு சொல்லிறாங்க. அது கேட்டதும் அந்த பொண்ணு நம்ம அம்மா நமக்காக உழைச்சதுனாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா.